இல்லை முதல்ல நீங்கள் ஒன்று, அதாவது உங்கள் கேள்வியில் வந்து திருத்தங்க. அண்ணாமலை சொல்லியிருக்கிறது ஞானசேகரன் எங்களை எப்பவும் பேசினார்னு சொல்லலை, சண்முகங்கிற வட்ட செயலாளர் எங்களை பேசினார் சொல்லியிருக்காரு. அவர் பேசுனதையாவது முழுமையாக கேட்டுக்குன்னு சொல்லுங்கள். ஞானசேகரனுக்கும் எனக்குமான தொடர்பு எதுவும் இல்லைங்கிறது எல்லாருக்குமா தெரியும். இது வரைக்கும் அவன் எங்களை ஒரு தடவை கூட ஃபோனில் பேசுனதில்லை. ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன், அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்போ காலை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாங்கிட்டு வந்து அவன் வீட்டு வாசலில் சாப்பிட வச்சார். அப்போ என் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை. அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க பெருசாக்கினதுக்கு அப்புறம் இப்போ வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட அந்த உயர்நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அனுமதித்து அவங்க வந்து விசாரித்து முழுமையாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சி இப்போ ஒரு 30 வருஷம் குறையாமல் ஆயுள் தண்டனை பண்ணியிருக்காங்க. இதில் நீதிமன்றமே காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டியிருக்கு. இந்திய வரலாற்றிலேயே ஒரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு 5 மாதத்தில் நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது இதுதான். இதில் அவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறதுங்கிறது, இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணதாக சொல்லியிருக்கார். நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். எனக்கு 83 வட்ட செயலாளர் இருக்கிறாங்க. வட்ட செயலாளர்கள் அன்றைக்கி அந்த சண்முகம் எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு காரணம், அதே வட்டத்தில் ஒரு 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தர